வாரம் மண்ணின் சுவாமி நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்க திருக்கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ பழண்டியம்மன் ஆலயம் தான் வந்திருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பரங்கிமலை தொடர்வண்டி நிலையத்து பக்கத்தில் தான் இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட சிறப்பெல்லாம் வந்து நான் சுவாமியை தரிசித்து வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். வாங்க. நம்ம இப்போ வந்து ஆலயத்தை முழுக்க சுற்றி பார்த்துட்டோம். என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்குன்னு நான் சொல்லணுமா இல்லையா உங்களுக்கு? முதல்ல வந்து நம்ம ஸ்ரீ பழண்டி அம்மனை பார்த்தோம். அந்த தரிசனமே வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்தது. ஏன்னா பார்க்க அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்காங்க. அந்த ஜடெல்லாம் சரி, அவங்களுக்கு அந்த முக்கால்லாம் அணிஞ்சு ரொம்பவே அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப மங்களகரமாக இருக்குது. தரிசனம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லலாம். அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும், ஒரு பக்கம் பாலமுருகர், இன்னொரு பக்கம் பால விநாயகர். பொதுவாக வந்து பாலமுருகர் பால விநாயகர்னு சொன்னாலே அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேண்டுற வேண்டுதல்லாம் வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்து நிறைவேறிடும்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஐதீகம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சுற்றி வரும்போது நிறைய சுவாமிகள் பார்த்தோம். அதாவது சாய்பாபா இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், துர்க்கையாக இருக்கட்டும், அம்மனாக இருக்கட்டும், பல விதமான சிலைகள் படங்கள் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வர வந்து பார்த்திங்கன்னா பெரிய 6 அடியில் நாகம், அதாவது 5 தலை கொண்ட நாகம் வந்து நம்ம பார்த்தோம். இதை பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா அப்போ வந்து இந்த கோவில் தோன்றிய காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புத்து இருந்திருக்கு. இப்போ அந்த புற்று இல்லை. ஆனால் அந்த புற்று இருந்ததுக்கான ஒரு அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகம் தான் சொல்லுவோம். பல வருஷத்தில் பார்த்திங்கன்னா வேம்பு மற்றும் அரச மரம் இருக்குது. இங்கே வந்து அந்த குடை மாதிரி, இந்த நாகத்தலைக்கே ஒரு குடைன்னு சொல்லலாம். 5 தலை நாகத்துக்கே ஒரு குடை மாதிரி இந்த விருஷம் வந்து அமைஞ்சிருக்கு. அது ஒரு தனி சிறப்பு. தலை விருஷத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா 3 தெய்வங்கள் இருக்குது. ஒன்று வந்து அரச விநாயகர், அரச மரத்துக்கு அடியில் இருக்கிறதுனால அரச விநாயகர்னு பெயர் இருக்குது. சிவபெருமான் இருக்கார். சிவபெருமான் இங்கே வந்து பெரிய ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி இருக்கார். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாக தேவதைகள் இருக்குது. இந்த நாக தேவதைகள் பற்றி ஒரு சிறப்பான விஷயமே சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நாகதோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து திருமணமாக வந்து தடையாக இருக்கும், இல்லை பல வேலை தடை இருக்கும், வேலை கிடைக்காம இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நாகதோஷம் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து இங்கே நாகதேவதை கிட்ட வந்து பூஜை பண்ணி இந்த பால் ஊற்றி பல விதமான சிறப்பு பூஜைகள்லாம் இருக்குது. அந்த சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணாங்கன்னா அது எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அவங்களுக்கு சீக்கிரமே வந்து திருமணம் ஆகும் சொல்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. பழண்டி அம்மன் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான பரிகாரங்கள் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து ஒவ்வொரு நோய் வந்தால் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும். அந்த மாதிரி மருக்கள், நமக்கு மருக்கள்லாம் வந்துச்சுன்னா நம்ம அம்மனுக்கு வந்து உப்பும் மிளகும் காணிக்கையாக சாத்தினோன்னா அந்த மருக்கள்லாம் மறைஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அம்மனோட பாதத்தில் எலுமிச்சை பழத்தை வச்சு அதை நம்ம வீட்டு வாசலில் வந்து கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், திருஷ்டி எல்லாமே நீங்கிடும். எந்த ஒரு கண் திருஷ்டியும் நம்ம வீட்டில் வந்து அண்டாதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அம்மை போடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அம்மை போட்டுச்சுன்னு வைங்களேன், இந்த அம்மனுக்கு வந்து இளநீரும் பாலும் வச்சு அபிஷேகம் பண்ணாங்கன்னா அந்த அம்மையெல்லாம் உடனே நீங்கிடும்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா முடி கயிறுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த கயிறை வந்து கையில் கட்டிக்கிட்டோன்னா தீராத நோய் வந்து நமக்கு வரவே வராது, நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோயுமே அண்டாதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மக்களோட ஒரு நம்பிக்கை. அதை வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மூலியமாக நிறைய பேருக்கு வந்து பலன்களும் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் மேலும் சிறப்பான தகவல்கள்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கு காட்சி தரான அம்மன் தாங்க ஸ்ரீ பழண்டி அம்மன். இவங்க வந்து உற்சவர் பழண்டி அம்மன் தான் சொல்ல முடியும். இவங்களோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்கள் எல்லாருக்கும் ஆவலாக இருக்குல்ல, இப்போ சொல்கிறேன். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதம்பாக்கம் எப்படி இருந்திருக்கும்? ஒரே காடாக தான் இருந்திருக்கும். கொஞ்சம் சாலை பகுதி, பக்கத்தில் ஒரு 10 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குடிநீருக்காக வந்து கிணறுல போய் தான் தண்ணி இறைச்சி தான் குடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த கிணத்துல தண்ணி அடிக்கிறதுக்காக எல்லாரும் போயிருந்தாங்க பெண்கள். அப்போ வந்து கிணத்துக்குள்ளே வந்து ஒரு சிலை வந்து தென்பட்டுச்சு. அடடா, என்ன ஒரு சிலை இருக்கே கிணத்துக்குள்ளே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக அந்த சிலையை வந்து எடுத்து பார்த்தா ஒரு மாரியம்மன் சிலைன்னு நினச்சி, மாரியம்மன் மாதிரியே இருக்காங்களே
அப்படின்னு நினச்சி எல்லாரும் வழிபட ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்து, இல்லையே இது ரொம்பவே பழைய சிலையாக இருக்கே, அப்போ பழமை வாய்ந்த அம்மனாக இருப்பாங்க, அதனால பழமை வாய்ந்த அம்மன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பழண்டி அம்மன்னு பேர் வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பழண்டி அம்மன் வந்து இப்படி தான் தோன்றியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அவங்க இந்த ஆதம்பாக்கத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மக்களோட மக்களாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு மறைஞ்சிருப்பாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி மறைஞ்ச பிறகு வந்து ஒரு நடுக்கல் நட்டு வச்சு அதுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிலை வடிவத்தில் பண்ணி சிலைக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சிலையை வந்து பூஜை பண்ணாமல் அப்படியே விட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சிலை வந்து கிணற்று அருகில் வந்து தென்பட்டிருக்குன்னா அம்மன் வந்து மக்களுக்கு அப்போ காட்சி அளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அம்மனை வந்து சிலையாக்கி எல்லாரும் வந்து வழிபட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வேண்டும் போது பொதுவாக பார்த்திங்கன்னா நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்கும், கடவுள் நம்பிக்கை. ஒருத்தருக்கு வந்து வேலையே ரொம்ப வருஷமாக கிடைக்காது. அந்த அம்மனை வந்து பழண்டி அம்மா எனக்கு வந்து வேலை கிடைக்கணுமா, கிடைச்சா வந்து உனக்கு நான் வந்து இது செய்கிறேன், நன்கொடை தரேன், இந்த மாதிரிலாம் வேண்டியிருப்பாங்க. அவங்க வேண்டுதல் வந்து நிறைவேறிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க வேண்டுதலாக நிறைவேறி நிறைய நன்கொடை கொடுத்து இப்போ இவ்வளோ பெரிய திருக்கோயிலாக இருக்கீங்க. ஆலயத்தை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றி வண்ணமயமாகவே இருக்குது. வண்ணமயமான ஓவியங்கள் நிறைஞ்சிருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகர், ஐயப்பர், அம்மன், பெருமாள், இந்த பலவிதமான ஓவியங்கள் இருக்குது. கீழே மட்டும் செவர்களில் மட்டும் இல்லைங்க, மேல்கூரையிலும் வந்து அம்மன்கள் வந்து ரொம்பவே அழகாக வந்து காட்சி அமைக்குது. இது ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம். இன்னொரு சிறப்பான விஷயம் சொல்கிறேன். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்தை கூட ஒரு பக்தர் தான் கட்டி கொடுத்தாரு. அதுக்கு பின்னணி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்தர் வந்து ஒரு வழக்கில் வந்து நீதிமன்றத்தில் தள்ளி போயிட்டு இருந்தது. அதனால அம்மன் கிட்ட வேண்டியிருக்காரு, எனக்கு இந்த வழக்கு வந்து வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நான் இங்கே வந்து கோபுரம் கட்டித்தரேன் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டியிருக்காரு. அதே மாதிரி அவரோட வழக்கு வெற்றி பெற்று இந்த ஆலயத்தோட கோபுரத்தையும் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நிறைய சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு நடந்துட்டு இருக்கு. மே மாதம் அக்னி நட்சத்திரம் வந்து ரொம்பவே நம்ம எல்லாரும் மக்கள் வந்து வெயில் தாங்க முடியாத நிலையில் இருப்பாங்க, வெளியில் வர்றதுக்கே பயப்படுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து ஒரு சிறப்பு என்னன்னா, அம்மனை சுற்றி உள்ள கருவறைக்குள்ளே இருக்க அம்மனை சுற்றி வந்து தெப்பம் மாதிரி தண்ணியை வந்து நிறைச்சிடுவாங்க. தண்ணியை நிறைச்சி அதில் அழகான தாமரை பூக்களை வந்து சுற்றி போட்டு ஒரு தெப்ப குளம் சொல்லுவோம்ல, தாமரை தெப்ப குளம், அந்த மாதிரி அம்மனை சுற்றி தாமரை தெப்ப குளம் அமைச்சிருவாங்க. 24 மணி நேரமும் அம்மன் வந்து குளிர்ச்சி நிலையிலே இருப்பாங்க. அப்படி இருந்தால் வந்து மக்களுக்கு வரக்கூடிய அந்த அம்மை அந்த மாதிரியான நோய்கள் எதுவுமே வராமல் இருக்கிறது இங்கே ஒரு ஐதீகம்னே சொல்லலாம். இங்கே அம்மனை வந்து எல்லாரும் ரொம்ப அன்பாக அழைப்பாங்க. பார்த்திங்கன்னா பேசும் தெய்வம், பாசமுள்ள தேவி, சிரசு தேவி, கிராம தேவதை, இந்த மாதிரி பலவித பெயர்களில் வந்து அம்மனை வந்து பாசமாக அழைப்பாங்க. இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்குது. என்னென்னா, திருவிழா நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உற்சவர் அம்மன் இருக்காங்கல்ல, உற்சவர் அம்மனுக்கு வந்து ரொம்பவே சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கும். என்னென்ன அபிஷேகம் நடக்கும் தெரியுமா? இளநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்தம் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், குங்குமம் அபிஷேகம், இந்த மாதிரி பலவிதமான அபிஷேகங்களுக்கு அப்புறம் அழகான ஒரு அலங்காரம் இருக்கும். அந்த அலங்காரம் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அழகான அந்த முடி இருக்கும், அம்மனுக்கு நகைகள்லாம் போட்டு, எலுமிச்சை மாலை போட்டு, பூ மாலை சூடி, அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வளையல்லாம் போடுறாங்க. சில பேர் வந்து காணிக்கையாக வந்து வளையல்லாம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அந்த காணிக்கை வளையலும் சேர்த்து அம்மனுக்கு சூடி பார்க்கறதுக்கு சர்வ லட்சணமும் கொண்ட அம்மன் வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அம்மன் நம்ம வேண்டியது எல்லாத்தையும் நிறைவேற்றுறாங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய பரிகாரங்கள் செஞ்சால் அந்த பரிகாரத்துக்கு ஏற்றவாறு நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறுன்றது ஒரு ஐதீகம். பழண்டியம்மன் ஆலய கிராம தேவதை போற்றப்படுகிறாள். ஸ்ரீ பழண்டியம்மன் ஆலயத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இத்தெய்வம் கிராமத்தில் கிணறு தோண்டிய போது அந்த அம்பா தென்பட்டால் அதனை எடுத்து இந்த கிராம மக்கள் எல்லோரும் வழிபடுகிறார்கள். தை மாதங்களில் அம்மனுக்கு
பொங்கல் வைத்து சிறப்பாக வழிபடுவார்கள். அதை உத்தராயணம் தட்சியாயணம் சொல்கிற முறைப்படி ஆடி மாதத்தில் பக்தர்கள் சிறப்பான பொங்கல் வைத்து வழிபடுவார்கள். பின்பு அரச மரம் வேப்ப மரத்தில் தொட்டில் கட்டி வழிபடுவார்கள். அவர்களுக்கு அம்பாள் குழந்தை பாக்கியம் தருவாள். மேலும் தை மாதம் இதேபோல் பொங்கல் வைத்து சிறப்பாக வழிபடுவார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த கோயிலாகும் இது. இக்கோயிலில் முதலில் ஆலந்தூராக இருந்தது. பின்பு ரயில்வே பாதை அமைத்தவுடன் இரண்டாக பிரிந்து ஆலந்தூர் ஆதம்பாக்கமாக இருந்தது. பழண்டியம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆடி மாதம் வந்து கூழ் ஊத்துறதா இருக்கட்டும், சிறப்பு பூஜைகள் எல்லாமே நடக்கும். கார்த்திகை மாதமும் வந்து ரொம்பவே சிறப்பாக நிறைய பூஜைகள் எல்லாம் நடக்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து தை மாதமும் சிறப்பு பூஜை. சொல்லப்போனால் 365 நாளுமே வந்து இங்கே ஒரே திருவிழா கோலமாக தான் இருக்கும். சிறப்பு பூஜைகள், சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே நடந்துட்டுருக்குன்னு தான் சொல்லும். அது எல்லாமே நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ பழண்டியம்மன் ஆலயத்துக்கு எல்லாரும் வாங்க. ஸ்ரீ பழண்டியம்மன் ஆலயத்துக்கு கூரைக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து சப்த கன்னியர்கள் இருக்காங்க. நம்ம கோவில் ஆலயத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகள் நிறைஞ்சிருக்காங்க. இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்கு. அம்மன் வந்து சிரசு தோற்றத்தில் தான் இங்கே இருக்காங்க. பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி மூக்குத்தி போட்டு, காதுக்கு தோடு போட்டு, அந்த முடியெல்லாம் ரொம்ப அலங்கரித்து ரொம்பவே அழகாக காட்சிப்படுத்துகிறாங்க. ஏன்னா இது வந்து கருவறையில் வந்து சிரசு அம்மன் தான் இருக்காங்க. இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்கு. அதுதான் வந்து அணையா விளக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த அணையா விளக்கு. அதாவது வந்து சுற்றி வந்து கண்ணாடி போட்டு ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. இதுக்குள்ள தான் வந்து விளக்கு எந்நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், 24 மணி நேரம். இதுக்கு வந்து நெய் மற்றும் எண்ணெய் ஊற்றும் இடம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஊற்றுனா அந்த குழாய் மூலயமா வந்து கீழே வந்து போயிடும், எண்ணெயோ நெய்யோ கீழே போயிடும். அது வழியாக மேலே வந்து 24 மணி நேரம் வந்து அணையா விளக்கா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு தனி சிறப்புனே சொல்லலாம் நம்ம ஆலயத்தில். என்ன நேயர்களே, இன்றைய மண்ணின் சுவாமி நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து பழண்டி அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். சிறப்பான விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். உங்களில் சில பேர் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருப்பீங்க, சில பேர் வந்திருக்க மாட்டீங்க. வராதவங்க எல்லாமே குடும்பத்தோடு இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக வாங்க. நான் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.